Hi, welcome to Keru Food Basket channel. This is Kepi. இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டின்னர் ரெசிபி சப்பாத்தி இவ்வளோ ஈஸியாக மாவு பிசையாமலே ஒரு தோசை மாவு வச்சு எப்படி சப்பாத்தி செய்யலான்றது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், ஆல்ன்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்பொழுது உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இப்போ மாவு பிசையாமலே இவ்வளோ சாஃப்டான சப்பாத்தியா எப்படி? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள், டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ சாஃப்டான லேயரான சப்பாத்தி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாவு பிசைய வேண்டிய அவசியமே இல்லை. தோசை மாவு ரெடி பண்ணாலே போதும், இவ்வளோ சாஃப்டான சப்பாத்தி நம்ம ரெடி பண்ணிடலாம். சப்பாத்தி மட்டும் கிடையாது, இது ஷவர்மா பீஸாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ராங்க்லின் ரோல், வெஜ் ரோல் இந்த மாதிரி செய்யறதுக்கும் நம்ம பீஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஒரே பேட்டர் தான், 3-in-1 ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்றது பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். இன்றைக்கி வந்து நான் 2 கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன். கோதுமை மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியும் கூட. மைதா யூஸ் பண்ணுறவங்க டெஃபினட்டாக மைதா யூஸ் பண்ணிக்கலாம். 2 கப்பு மாவையும் நான் சேர்த்தாச்சு. இது கூட தேவையான அளவுக்கு உப்பு. இதில் சுகர், ஆயில், பட்டர், எக்கு எதுவுமே சேர்க்க தேவை கிடையாது. வெறும் மாவு, தண்ணி, உப்பு இருந்தாலே போதும். நம்ம வந்து சப்பாத்தி ஈஸியாக வந்து ரெடி பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 கப்பு தண்ணியை வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா ஸ்லோவாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா 1/2 கப் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஏன்னா அப்போ தான் வந்து க்ளம்ஸ் எதுவுமே வராமல் நம்மளுக்கு நல்ல சாஃப்ட் பேட்டர் ரெடி ஆகிடும். பேலன்ஸ் இருக்கிற வாட்டரே நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, மீடியமான அளவில் இருக்கணும். இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி எப்படி செய்யலான்றது பார்க்கலாமா? ஒரு நான்ஸ்டிக் பேன் எடுத்துக்கலாம். ஸ்டவ் வந்து பார்த்திங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். பேனும் வந்து ரொம்ப ஹீட்டாக இருக்கக்கூடாது. இந்த கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா 1 ட்ராப் ஆயில் வச்சு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஆயில் நிறையா இருந்தது அப்படின்னா நம்ம பேட்டர் வந்து பேனில் சேர்க்கும் பொழுது எல்லாமே ஒரு பக்கமாக வந்துடும். 2 ஸ்பூன் அளவுக்கு பேட்டர் ஆட் பண்ணிக்கலாம். தோசை மாவு ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஸ்பூனாலாம் இந்த மாதிரி நம்ம செய்யக்கூடாது. அப்படி நம்ம வந்து செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி அங்கங்கே வந்து லைன்ஸ் வந்துடும். இந்த லைன்ஸ் வந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சப்பாத்தி எலும்பி வராது. ஸோ நம்ம வந்து பேனோடைய ஹேண்டில் பிடிச்சி ஜஸ்ட் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ளாட்டனாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்படி இருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி நல்லா வந்து ப்ளஃபியாக எலும்பி வரும். இப்போ 2 செகண்ட்ஸ் ஆகிடுச்சு, நம்ம திருப்பி போடலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஓரங்கள்லாம் வந்து பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும். அந்த டைமில் நம்ம வந்து டர்ன் பண்ணி போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இப்போது டர்ன் பண்ணி போடலாம். 2 பக்கமும் பார்த்திங்கன்னா ஈரப்பதம்லாம் போயிடுச்சு. இவ்வளோ ட்ரையாக இருக்கிற இந்த டைமில் இப்படி கிளாத் வச்சு நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி அழகாக பப்புள்ஸில் வந்து எலும்பி வர ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ப்ளஃபியாக எலும்பி வர ஆரம்பிச்சிச்சு. ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பக்கமும் 2 நிமிஷம் வந்து டர்ன் பண்ணி போட்டு ப்ரெஸ் பண்ணணும். அப்போ வந்து நல்லா சாஃப்டாக வந்து சப்பாத்தி ப்ளஃபியாக ரெடி ஆகிடும். ஸ்டேஜில் ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வச்சு 2 செகண்டு வந்து திருப்பி போட்டு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நல்லா ப்ளஃபியாக எலும்பி வர ஆரம்பிச்சிடும். இன்னும் 2 மினிட்ஸில் சப்பாத்தி ரெடி ஆகிடும். டர்ன் பண்ணி இதே மாதிரி ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா நல்லா ப்ளஃபியாக இந்த மாதிரி எலும்பி வரும். இப்போ சப்பாத்தி ரெடி, நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இன்னொரு சப்பாத்தியும் நான் ரெடி பண்ணி காட்டுறேன். பேன் சூடாக இருக்கக்கூடாது, ஸ்பூனில் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது. பேனோடைய ஹேண்டில் பிடிச்சி இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். அப்போ வந்து இந்த மாதிரி ஈவனாக பேட்டர் வந்துடும். பார்த்திங்கன்னா சிங்கிள் லேயராக இருக்கணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி உப்பி எலும்பி வரும். நம்ம ஸ்பூன் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணோம் அப்படின்னா அங்கங்கே லேயர்ஸ் வர மாதிரி இருக்கும். அப்போ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக எலும்பி வராது. ஒரு சைடாக 2 நிமிஷம் இருக்கணும். இந்த மாதிரி பபுள்ஸ் எழும்பும் போது பார்த்திங்கன்னா ஃப்ளேம் வந்து ஹையில் வைக்கணும். அப்போ தான் வந்து சட்டுன்னு உப்பி வரும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து கீ, ஆயில், பட்டர், எக்கு, மில்க்கு எதுவுமே நம்ம சேர்க்கலை. வெறும் வந்து சால்ட்டு, வாட்டர் அண்டு
கோதுமை மாவு இதை வச்சு தான் நம்ம வந்து ஒரு தோசை மாவு ரெடி பண்ணி சப்பாத்தி வந்து செஞ்சுருக்கோம். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம இனிமேல் வந்து மாவுக்கு பிசைஞ்சு கஷ்டப்பட்டு இந்த மாதிரிலாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எதுவுமே இல்லை. இது வெயிட் லாஸ்க்கு வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பார்த்தீங்களா எந்த அளவுக்கு வந்து பூரி மாதிரி எலும்பி வந்திருக்கு. இப்போ வந்து சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த சப்பாத்தி வந்து நம்ம பிளேட்டில் மாற்றி சர்வ் பண்ணலாம். இது கூடவே பார்த்திங்கன்னா பொட்டேட்டோ சப்ஜி, செனா, குர்மா இதோடு சேர்ந்து சாப்பிடும்பொழுது ரொம்ப நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இது மேலே விருப்பப்பட்டிங்கன்னா பட்டர் இல்லைனா கீ ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. டெஃபினட்டாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்றது கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்க மறந்துடாதீங்க. இந்த பேஸை வச்சு நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஷவர்மா, ஃப்ராங்க்லின் ரோல், வெஜ் ரோல்லாம் செய்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். கேரு ஃபுட் பெஸ்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா பாய்.